வணக்கம். நான் பாரதி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சூப்பரான நெத்திலி சில்லி தான் செய்ய போகிறோம். நான் ஒரு 1/2 கிலோ நெத்திலி வாங்கியிருக்கேன். அதை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெத்திலி பொதுவாகவே பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அது சுத்தம் பண்ணுறது கஷ்டம், ஆனால் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வாங்கி சுத்தம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? கொஞ்சம் வயசான மாமியார் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட வாங்கி கொடுங்க, சுத்தம் பண்ணிடுவாங்க. அப்படி தான் என்னோடய மாமியார் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்க, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 இது 3ஐயும் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அது எல்லாமே ஒரு பெசரி வச்சு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வைக்கணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் மறந்துட்டேன், கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு 10லேருந்து 20 நிமிஷம் ஓரமாக மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது ஊறட்டும். அது ஊறிட்டு இருக்க டயத்துலேயே டவா வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஊற வச்சுருக்க அந்த நெத்திலியை எடுத்து அழுங்காமல் புழுங்காமல் பூ போல் அதில் அப்படியே தூவிட்டோம்னா சூப்பராக வருங்க. அந்த வாசத்துலேயே அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா அதிகம் எந்த விதமான மசாலாவும் நம்ம சேர்க்கலை. ஒரே ஒரு ஐட்டம் சிக்கன் 65 மட்டும்தான். நீங்கள் தயிர், கார்ன்ஃப்ளவர் அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் நசன்னு வந்துடும். அதனால் நீங்கள் மட்டும் போட்டிங்கனாலே சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ வெயில் காலத்தில் இந்த நெத்திலி பொடியோ கருவாடோ இந்த மாதிரி மீனோ வாங்கி செஞ்சு வச்சு மறுநாள் காலையில் பழையத்தில் தயிரை போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அமிர்த மாதிரி இருக்குங்க. நெத்திலி பொடி அவ்வளோ கிராமப்புறத்தில் அப்படி சாப்பிடுவாங்க. நம்ம இங்கே டவுனில் சுத்தம் பண்ணுறதுக்காகவே வாங்குறது இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெத்திலி அவ்வளோ சத்து இதில் இருக்குது. கிராமப்புறங்களில் மட்டும் இல்லை, இப்போ சிட்டிலையுமே சுத்தம் பண்ணி வாங்கிக்கலாம். அதனால் கிடச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. தயிர் சாதம், பழைய சாதம், கேழ்வரகு கஞ்சி இதுக்கெல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ரசத்துக்கு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.